அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில நித்தமும் ஒரு நிம்மதி இல்லாத இடம் என்று ஒரு ஜாதகத்தில் இருக்கு. நித்தமும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இது யார் அப்படின்னா, கேது இருக்கின்ற இடம் ஒரு நிம்மதி குறைவை கொடுக்கும். ராகு இருக்கின்ற இடம் என்னத்தையாச்சும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வச்சிடும். அது எந்த இடத்துல இருக்குதோ, அது என்ன காரகம் சார்ந்த விஷயமோ அதுல ஒரு சந்தோஷத்தை நித்தமும் பாத்துரும். அது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்கணத்தில் இருந்தாலும் ராகு லக்கணத்தில் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அவருக்கு நித்தமும் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாது. சந்தோஷத்திற்கும் போகத்திற்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் காரகம் யாருன்னா ராகு தான். அப்ப அவருக்கு எதிராக இருக்கிற இடத்துல தான் இவர் இருப்பார். அப்ப இவரை வச்சுதான் என்ன சொன்னா ஒரு போராட்டம். நித்தமும் ஒரு மனுஷன் போராடுறான்னா நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க, கேது எந்த இடத்துல இருக்காரு. இப்ப கோச்சார கேதெல்லாம் நம்ம ஜாதத்துல எந்த இடத்துல கேது இருக்காரு அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே என்ன சொன்னா அந்த மனோநிலை தான் நம்மகிட்ட இருக்கும். இதுல என்ன சொல்லலாம்னா, 2ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப கொடுமை. ஏன்னா பணம் நித்த வருமானம், நித்தம் பணம் வரணும், அதுல பிரச்சனை இருக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருந்ததுன்னா இந்த சுகஸ்தானம். நல்லா சாப்பிட்டுட்டா வயிறை ஊத வச்சிருவான், லோவா போட்டுட்டாலும் அல்சர் வந்துடும். அப்ப அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை ஏதாவது ஒரு விதத்தில் கெடுத்துக்கொண்டே இருப்போம், நிம்மதி இல்லாம ஆக்குவோம். ஒவ்வொரு காரக உறவு சார்ந்த விஷயத்தில் கேது எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய நபர் தான். அப்ப இந்த பிரச்சனைக்குரிய நபர் தானே நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காரு. வேற எந்த ரூபத்திலையும் இந்த நித்தமும் ஒரு போராட்டம் என்பது. 4ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. 4ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா நிம்மதியான, ஏன்னா 4ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. 4ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்தோடு, 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஆகுது, 9ஆம் இடமாக வந்துடும். ஒருத்தருக்கு 4ல கேது அப்படின்னா 12ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துக்கு கேதுக்கு என்ன சொல்ல 9ஆம் இடம் யார் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா இந்த 12ஆம் இடம் தான். அப்ப எப்பயுமே 2, 4, 6, 8, 10, 12 கேது இருந்தால் அவர்களுக்கு தன குடும்பம், சுகஸ்தானம், அதுக்கடுத்து 6ஆம் இடம் கடன், பிணி, ஒரு எதிரி, அதற்கடுத்து 8ஆம் இடம் நிம்மதி இல்லாத தன்மை, அதற்கடுத்து 10ஆம் இடம், அதுக்கடுத்து 12ஆம் இடம். இத்தனைக்கும் அவர் தொடர்பு விடுவார். எந்த காரக ஆதிபத்தியமுடைய பஞ்சபூதத்தில் அவர் உட்கார்ந்து விட்டாரோ, ஒருத்தருக்கு 2ஆம் இடம் என்பது நெருப்பாக விட்டது என்று சொன்னார். நெருப்பு ராசிகளை ஃபுல்லா ஒரு கை பார்ப்பாரு. அதற்கடுத்து என்ன சொன்னா காற்று ராசிகளை பூரா, எது வீக்கா இருக்கோ அந்த இடத்துல பூரா அடி கொடுக்கறது தான். அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த கேதுவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரும். நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்தா அவர் என்ன சொன்னா சரியாவாரா அப்படின்னா 100% சரியாவார். ஏன்னா அவர் எந்த காரக ஆதிபத்தியத்தில் ஒரு உறவு நமக்கு இருக்கிறதோ அந்த ஒரு உறவு சார்ந்த விஷயத்திற்கு அது நெருப்பில் இருந்தால் என்ன தானம் பண்ணணும், காற்றில் இருந்தால் என்ன தானம் பண்ணணும், ஜலத்தில் இருந்தால் என்ன தானம் பண்ணணும். அதாவது நேரு, நெருப்பு, மண்ணு, காற்று, இந்த 4 தான் இந்த சக்கரங்களுக்குள்ள அடங்கும். அப்ப நீங்கள் எப்பயுமே கேது இருக்கின்ற இடம் நெருப்பாக இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னானே, எப்ப கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு மண் கிளியஞ்சட்டி, புது கிளியஞ்சட்டி வாங்கி அங்க வச்சுட்டு வந்துடும். மண் கிளியஞ்சட்டி என்பது நெருப்பு. மண் கிளியஞ்சட்டியில என்ன சொன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. யாராவது ஒருத்தர் எடுத்து என்ன சொல்லலாம்னா அவசரத்துல வந்துருவாங்க, இல்ல என்ன சொல்லலாம்னா நம்ம
தீபதானம் பண்ணணும். தீபதானம் அப்படின்னா சின்ன விளக்கு அப்படின்னா இப்ப 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள இருக்குது. மாதத்தில் ஒண்ணு இல்லைன்னா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாரத்தில் கேது இருக்கின்ற கிழமையில போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு என்னது வாங்கி வச்சிருக்கோம், ஒரு சின்ன வெங்கலத்துல ஏதாவது ஒரு என்ன சொன்னா வாங்கி அந்த கோயில்ல வந்து இது யாருக்காவது நீங்க கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிட்ட வந்து தட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு வைங்க, ஒண்ணு அவரே எடுத்துக்கிடுவார். அப்ப நெருப்பு அப்படிங்கிறது தீபதானம் தான். அப்ப அதற்கடுத்து நெருப்புக்கு அடுத்து என்னது இருக்குது, மண்ணில் வந்து கேது இருந்தது என்று சொன்னால் எப்படி இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மண் என்பது என்ன சொன்னா உப்பு இருக்கு இல்லையா, எங்க இருந்து விளையுது, மண்ணில் தான் விளையுது. இப்ப இருக்கிற மடப்பள்ளிகள்ல எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒன்லி விறகு வச்சுதான் இருக்கிறாங்க. அப்ப விறகு வச்சுதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும். மடப்பள்ளிக்கு போய் வந்து உங்களுடைய மண் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கேது இருந்தால் மடப்பள்ளியில போய் என்ன செய்யுங்க, நீட்டா ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுத்தோம். உங்களுடைய கேது எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ மண் கட்டமா இருக்கும். ஒன்று ரிசர்வமா இருந்தால் வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து கன்னியாக இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா புதன்கிழமை, மகரமாக இருந்தால் வந்து என்ன சனிக்கிழமை. இந்த நாளில் வந்து என்ன சொன்னா உப்பை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. உப்பு என்பது மண்ணு தான், மண்ணில் தானே விளையுது. மண்ணில் விளையிற பொருள் வந்து உப்பு வாங்கி தானம் பண்ணிடுங்க. கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. அங்கே உப்பு போட்டு காய்ச்சுவாங்களா காய்ச்சலைங்களா, ஜீவசமாதி அன்னதானம் கூட அங்கே இருக்குது இல்லையா, அங்கே அன்னதானத்துக்கு சமைக்கிறாங்க இல்லையா. கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் என்ன சொல்லணும், என்னதான் இருந்தாலும் உப்பு இல்லாமல் ஒரு பொருள் செய்ய முடியாது. அப்ப நெருப்புக்கு தீபமும், மண்ணுக்கு வந்து உப்பு, காற்று அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம், இந்த காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து என்ன சொல்லலாம்னா பஞ்சபூதத்தில் வந்து காமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து காமம்னா எங்க இருக்கும், அந்த கேது அப்படின்னா மிதனத்துல இருக்கும், அல்லது துலாத்துல இருக்கும், இல்லைன்னா கும்பத்துல இருக்கும். இது வந்து இருக்கும். அப்ப என்ன சொன்னா காற்று என்பது என்ன, கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுக்கலாம். அந்த மடப்பள்ளிகளுக்கு கேஸ் சிலிண்டருக்கு ஆகக்கூடிய தொகைகள் கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் எங்கேயுமே வந்து என்ன சொன்னா இந்த மந்திர புஸ்தகங்கள், காற்று என்பது மந்திரம் அப்படின்ட்டு, இந்த மந்திர சக்தியை வைத்து வந்து கேதுவை ஒடுக்கலாம். மந்திர சக்தியை வச்சு கேதுவை ஒடுக்கலான்னு என்ன சொல்றான்னா, ஒரு அழகான இந்த 10 ரூபா புஸ்தகங்கள் வந்து நிறைய மந்திர புஸ்தகங்கள் இருக்கிறது. எங்க போனீங்கன்னாலும் என்ன சொன்னா, சும்மா கோயிலுக்கு போகும்போது 2 புஸ்தகம் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போகும்போது என்ன சொல்றேன்னா, பேசாம வந்து ஒரு இடத்தில் வந்து ஒரு புக்கை அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடம் நமக்கு கண்ணுக்கு தெரியும், அந்த இடத்துல வச்சிரும். அப்ப வச்சுட்டு ரெகுலரா வந்து என்ன சொன்னா நம்மளுடைய என்ன சொல்றான்னா, அந்த மிதனத்துல இருந்ததுன்னா புதன்கிழமை, துலாத்துல இருந்ததுன்னா கேது இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை, கும்பத்துல இருந்தா சனிக்கிழமை, இப்படி ரெகுலரா வந்து நம்ம வந்து வார இந்த கர்மாவை தொலைப்பதற்கு இந்த இடத்தில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இதை கண்கூடான உண்மை. இதை நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சும்மா இருக்க முடியாது. அதை அழிக்கிறதுக்கு உண்டான வழி, வாழ்நாள் ஃபுல்லா வந்து நமக்கு எந்த இடத்துல கேது உட்கார்ந்துருச்சோ அந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல ஒரு நிறைவேறாத தன்மை, அந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நெருப்புக்கு வந்து தீபத்தையும், மண்ணுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து மண்ணில் விளையக்கூடிய காய்கறிகளையும் கொடுக்கலாம். நமக்கு ஈஸியான விஷயம் என்ன சொன்னா, உப்பு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா தான். வாங்கி கொண்டு என்ன சொல்றான்னா வந்து அந்த மண்ணுக்குண்டான கிழமைகள் என்று சொல்லக்கூடிய வெள்ளி, புதன், சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்க வாட்டுக்கு உங்க கேது இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு வந்துடுங்க. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா ஜலம் இருக்கு, ஜலத்துல இருக்குதா, சும்மா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 10 ரூபாய்க்கு பாட்டில் இருக்கு. என்ன பாட்டில் இருக்கு, சாராய பாட்டில் கிடையாது, தண்ணி பாட்டில். அந்த தண்ணி பாட்டிலை வாங்கி வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த கோவில் வாசலில் வந்து என்ன சொல்லலாம்னா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவன் என்னதான் இருந்தாலும் பெரிய கெட்டிக்காரங்க தெரியுமா, அவங்ககிட்ட இருக்கிற வசதி நம்மகிட்ட கிடையாது.
ஆமா, தண்ணி பாட்டில் நீட்டா வச்சிருப்பான். காசு நல்லா சில்லறை காசு வந்து சில்லறை எப்ப சில்லறை வந்து ஒரு 10 50 ரூபாய்க்கு சில்லறை காசு இருக்கு, இருங்க சாமி அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம தான் அவனுங்களை ஏளனமா நினைச்சிட்டு இருக்கோம். அது அவங்களுடைய கர்மா. அதனால அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக வந்து தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், இளநீ வாங்கி கொடுக்கலாம், பால் பாக்கெட்டு வாங்கி கொடுக்கலாம், ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்கலாம், அதற்கடுத்து பொவாண்டா வாங்கி கொடுக்கலாம். அதாவது வந்து நீர் சார்ந்த வயிற்றுக்குள்ள போய் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு உணர்வை, அந்த பசி உணர்வை வந்து டக்குன்னு குறைக்கக்கூடிய ஒரு உணவு சார்ந்த ஜலத்தை நீங்கள் தாராளமா வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்து தான் கேதுவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2ல கேது. தண்ணீர் டெய்லி வந்து என்ன சொன்னா, பன்னீர் பாட்டில் வந்து கோயிலுக்கு போகும்போது வந்து பன்னீர் பாட்டில் வாங்கி கொண்டு போகும். ஒரு மாலை, சின்ன மாலை, ஒரு நமக்கு தகுதிக்கு தக்கன அதை ஊற்றும் போது அந்த கர்மா கரையும். சில நேரங்கள் என்ன சார் பிறகு பண்ணிடுறோம் சார் இப்போ வந்து அப்படின்னா, ரைட் ஓகே, நீ எப்படி இருந்தாலும் என்ன சார் அதை குடிக்கவா போற, சாமிக்கு மேலே தானே ஊற்ற போற அப்படின்றது. அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் இந்த உபாதை உபாதை என்று சொல்லக்கூடியது கேது இருக்கிற கட்டம்தான். இதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அதனால நீங்கள் கண்டிப்பாக்கு கேது இருக்கின்ற கட்டத்துடைய கொட்டத்தை அடக்குவதற்கு அவர் எந்த பஞ்சபூத சக்தியோ அந்த சக்திக்குண்டான நெருப்புனா தீபம், மண்ணுன்னா உப்பு, மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள், நிலக்கல்ல கூட தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து காற்று என்று சொன்னால் மந்திரம். மந்திரம் ஏன்னா ஒரு மந்திரம் சொன்னால் யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரபஞ்ச எல்லாரும் என்ன செய்வீங்க, அப்படின்னா மகாலட்சுமி வசிய மந்திரம் சொல்றீங்க, சரஸ்வதியோட கடாட்சம் வேணும், நான் வந்து சரஸ்வதியோட மந்திரம் சொல்றீங்க. இதெல்லாம் வேலை செய்தான்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் கேட்டு வந்து அந்த அறிவை கொடுக்கும். அதனாலதான் அந்த மந்திர சக்தி என்பது எங்க இருக்கிறது, மந்திர சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் ராகு இருக்கார். அந்த மிதனம் காற்று வீடு, துலாம் காற்று வீடு, கும்பம் காற்று வீடு. இதுல 3 சென்டர் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் திருவாதிரை, சுவாதி, சதயம். இதெல்லாம் சாதாரண ஜாம்பவான்களுடைய நட்சத்திரங்கள். இந்த ஜாம்பவான்களுடைய நட்சத்திரங்கள், ஜாம்பவான் அதான் அற்புதமான ஜாம்பவான். ராகுவுடைய 3 நட்சத்திரமும் சாதாரண நட்சத்திரம் இட போட்டுறாதீங்க. கேதுவுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஏன்னா வலிமையான இடத்துல உட்கார்ந்து என்ன சொன்னா வந்து இவங்கள மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் யாருமே கிடையாது. ஏன்னா இவங்களை பார்த்து வந்து பயந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க பயப்பட வேண்டாம். அந்த உட்கார்ந்த இடத்திற்கு உண்டான நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து இது பண்ணணும். அப்படி அதை நீங்க வந்து கேதுவுக்கு உண்டான இதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இது வந்து அன்னாட கஷ்டத்தை தீர்த்துருங்க. வாரத்துல ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டே நெருப்புல இருந்தால் ஒரு 100 ரூபா செலவழிக்க மாட்டோமா, 4 வாரத்துக்கு 400 ரூபா செலவழிக்க மாட்டோமா. நமக்கு அந்த தகுதி இன்னும் கடவுள் கொடுத்துருக்க. எல்லாரும் ஏழைன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாரும் நீங்கள் பணக்காரர்கள் என்பதை விட உங்களுடைய தேவைக்கு உங்களிடம் பணம் இருக்கிறது. என்னை வீசி எறிவதற்குண்டான மன வலிமை வரமாட்டேங்குது. நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன், பணம் வருவதற்குண்டான வலிமையான சக்தி வந்து கேதுவை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லா மனிதனும் கேட்குறான். அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை சொன்னோன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுறான். நீ வாழ உனக்கு குளிக்கிறதுக்கு அந்த தண்ணிக்கு உண்டான இது 1/2 லிட்டர் வாங்கி குளிக்க முடியாது, 5 லிட்டர் வாங்கி குளிக்க முடியாது. எப்படி வந்து என்ன சார் ஒரு மனிதன் குளிக்கிறதுக்கு வந்து என்ன சார் 20 லிட்டர்னாலும் தண்ணி தேவைப்படும்ல. அந்த செலவு நீ பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணாம வந்து ஈஸியா வந்து என்ன சொன்ன எங்க இருந்தா மாங்காயை வந்து அங்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடலான்னா அது சாதாரணமாக நடக்காது. அப்ப நம்ம கர்மாவை விட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லணும், தயாள குணமுடையவர்களாக மாற வேண்டும். எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு அவ்வளவுதானா, சரி ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஓகே ஆகும். இவ்வளவு செலவாகுமா அப்படின்னம்னா வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா
அந்த பரிபந்தத்தை அடைய முடியாது. அடையணும். சாப்பாட்டு கடைக்கு போனோம்னா என்ன சொல்லலாம், வந்து நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணணும். இப்படியே மணிபரிசை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப கர்மாவை அழிப்பதற்கு பணத்தை தவிர உங்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் திருப்பதியில் போய் மொட்டையடிக்கிறீர்கள், எல்லா இடத்துலையும் மொட்டையடிக்கிறீர்கள். ஏன்னா காரணம் அது முடி வந்து முளைச்சிடும். அது வந்து என்ன செய்யறாங்கன்னா 3 மாசத்துக்கு பிறகு முளைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில வைக்கிறீங்க. நம்பிக்கை என்பது என்ன சொல்லலாம்னா இழத்தல். இழந்தால் அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைக்கும் என்பது நாங்கள் இது நாள் வரைக்கும் படித்து வெற்றி பெற்றதெல்லாம் என்ன சொல்லலாம்னா, ஒரு தேவை எனக்கு இருந்ததுன்னா 24 நிமிடம் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த தேவையை வந்து எவ்வளவு பணம் செலவேனாலும் அதற்குள் ஒரு வெற்றி இருக்கிறதா நான் செலவழிச்சிருவேன். எவ்வளவு வந்தாலும் சேர்த்தான். ஏன்னா அப்பதான் வெற்றி பெற முடியும். ஐயோ அது அவ்வளவு ஆகுமா, இவ்வளவு அடுத்த செகண்ட் வேணும், இது நடக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தை இழந்தால்தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கெல்லாம் காரணம் இழப்பீடு. அதற்கு 10 மடங்கு வருமானம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதிராகும் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.